Hello students, in this session we are going to discuss about doubling effect, or it can be also called switching transients in transformer. It can be also called as current inrush phenomena. Okay, அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அந்த டிரான்சியன்ட் ஸ்டேட் இல்லை என்ன ஆகும்னா அதோட ஃப்ளக்ஸ் வந்து 2 டைம்ஸ் ஆகும். when a transformer is switched on at t equal to 0, then its flux reaches its 2 times of its maximum value. அதான் என்னது டப்ளிங் எஃபெக்ட். இதை பற்றி தான் இந்த டாபிக். Look at the diagram. In this, here this transformer operates at no load. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் இங்கே வந்து சுவிட்ச் வந்து ஓப்பன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். எந்த இன்ஸ்டண்ட்டில் அப்படின்னா அட் t ஈக்குவல் டு 0 இந்த சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா என்னாகும், இதில் கேவிஎல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோன்னா மைனஸ் v1 ப்ளஸ் e1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ v1 இஸ் ஈக்குவல் டு e1. ஓகே, ஃபஸ்ட்டு அப்புறம் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன்னா அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் n1, அதாவது இதில் உள்ள நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இன் தி கோர். ஓகே, இப்போ இந்த V1 வந்து சைனசாய்டல் வோல்டேஜ் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். சைனசாய்டல் வோல்டேஜ் அப்ளை பண்ணோன்னா அதுக்குள்ள எக்ஸ்பிரஷன், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன வரும்னா Vm sin omega t the sinusoidal expression is equal to n1 d phi 1 by dt. ஓகே, இதில் நம்ம எந்த வேல்யூ எடுக்கணும்னா இந்த ஃப்ளக்ஸ் ஒன் இதை வந்து டெரைவ் பண்ணணும். இது எப்படி எழுதலாம், n1 d phi 1 is equal to Vm sin omega t dt. இதை வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு d phi 1 is equal to n1 sin omega t dt. இதிலிருந்து ஃப்ளக்ஸை டெரைவ் பண்ணோன்னா இதை வந்து இன்டெகிரேட் ஆன் போத் சைடு. இப்போ என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5 1 is equal to இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், therefore Vmax by n1 sin omega t into dt. இப்போ இது என்னவாகும், நெக்ஸ்ட்டு Vm by n1 இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் காஸ் ஒமேகா டி டிவைடட் பை இந்த கோஎஃபிஷியன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ இந்த கோஎஃபிஷியண்ட்டை டினாமினேட்டர் எழுதணும். ஓகே, 5 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம். நெக்ஸ்ட்டு இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த டேர்மை 5 மேக்ஸ்ன்னு எழுதலாம். எப்படி, 5 is equal to 5 max minus cos omega t plus k. இப்போ நம்ம என்ன டெரைவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த கேயோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லுக் அட் திஸ் சைனசாய்டல் வேவ் ஃபார்ம். இதுதான் வந்து இந்த சப்ளை, இந்த வேவ் ஃபார்ம். இப்போ அட் t ஈக்குவல் டு 0ல் தான் நம்ம வந்து இதை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். அப்போ அட் t ஈக்குவல் டு 0ல் இங்கே ஃப்ளக்ஸும் 0வாக தான் இருக்கும். therefore இது எப்படி எழுதலாம், அட் t is equal to 0 ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னது 5 1 is also equal to 0. அப்போ இது ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். therefore 0 equal to 5 max மைனஸ் இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன வரும், மைனஸ் காஸ் 0. மைனஸ் காஸ் 0னா காஸ் 0ட வேல்யூ 1, therefore plus k. therefore k is equal to 5 max. Okay, substitute k equal to 5 max in equation number 1. என்ன ஆகும், 5 1 is equal to 5 max minus cos omega t
plus 5 max. இதில் take 5 max as common, then the equation will become 1 minus cos omega t phi 1. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை இதில் பிளாட் பண்ணணும். ஆக்சுவலாக இது என்ன வேவ் ஃபார்ம் அப்படின்னா v1 வந்து v1 vm vmax இன்ட்டு சைன் ஒமேகா டி, அதோட வேவ் ஃபார்ம் தான் அது. ஓகே, இந்த வேவ் ஃபார்ம் எப்படி பிளாட் பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை வச்சே பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, 0னா காஸ் 0வோட வேல்யூ 1, சாரி எஸ் 1, 1 மைனஸ் 1, தேர்ஃபோர் இங்கே 0 தான் வரும். அட் t ஈக்குவல் டு 0, phi 1ஓட வேல்யூ 0. அதான் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். அடுத்து அட் t ஒமேகா t இஸ் ஈக்குவல் டு பை பை 2, ஒமேகா t இஸ் ஈக்குவல் டு பை பை 2ல், அதாவது 90 டிகிரியில் என்னவாக இருக்கும், காஸ் 90யோட வேல்யூ என்னது, காஸ் 90யோட வேல்யூ 1, சாரி 0, therefore 1 minus 0 1, therefore phi 1 is equal to 5 max. Next at omega t is equal to pi, cos pi ஓட வேல்யூ என்னது, -1, அப்போ 1 minus of -1 என்ன வரும், 2 வரும். therefore phi is equal to 2 into 5 max. ஓகே, அப்போ இந்த வேவ் ஃபார்மை இதில் பிளாட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே ஒமேகா டி ஈக்குவல் டு 0, இந்த இடத்துல இங்கே 90, ஆக்சுவலாக இது வந்து 90 டிகிரி, இங்கே 180 டிகிரி, இங்கே 270, இங்கே 360. ஓகே, இங்கே அட் ஒமேகா ஈக்குவல் டு பை பை 2ல் என்ன வரும், இதுதான் பை பை 2, அதாவது 90 டிகிரி. இந்த இடத்துல 5 மேக்ஸ், therefore 5 மேக்ஸ் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு பைனா அது 180 டிகிரி. இந்த இடத்துல என்னென்னா 2 இன்ட்டு 5 மேக்ஸ், அதாவது இங்கே 5 மேக்ஸ்னால் இங்கே வந்து 2 டைம்ஸ் ஆஃப் 5 மேக்ஸ் இருக்கும். ஓகே, இங்கே வந்து 2 5 மேக்ஸ், இங்கே 5 மேக்ஸ். இப்போ இதை நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதாவது இட் ரீச்சஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ. இதுக்கு பேர் தான் என்னென்னா, therefore 5 1 மேக்ஸ் என்னவா வருது, 2 டைம்ஸ் ஆஃப் 5 மேக்ஸ். மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடு, அதாவது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஃப்ளக்ஸ் அதை விட 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்னென்னா டபுளிங் எஃபெக்ட். இட் டபுள்ஸ் ஆஃப் இட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ, அதனால தான் அதுக்கு பேர் என்ன, டபுளிங் எஃபெக்ட். இதனால் டிரான்ஸ்ஃபார்மரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சஃபர் ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இது இட் காசஸ் த டபுளிங் எஃபெக்ட்னால என்ன ஆகும்னா ஹை டிரான்சியன்ட் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இட் டேமேஜஸ் த டிரான்ஸ்ஃபார்மர், இட் டேமேஜஸ் த இன்சுலேஷன், ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த சுவிட்சிங் டைமில் அட் t ஈக்குவல் டு 0 இந்த டைமில் சுவிட்ச் ஆன் பண்ணாமல் வேறு இன்ஸ்டன்ட் அட் t ஒமேகா t இஸ் ஈக்குவல் டு பை பை 2 அந்த இன்ஸ்டன்ட்டில் சுவிட்ச் க்ளோஸ் பண்ணோன்னா இதோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே மாறும். அப்போ வந்து இதை அவாய்ட் பண்ணலாம். எதை, இந்த மாதிரி 2 இன்ட்டு 5 மேக்ஸ் இந்த டபுளிங் எஃபெக்டை அவாய்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் இன்டு தட், இந்த ஃப்ளக்ஸ் அதிகமாகிறதுனால என்ன ஆகும்னா அந்த கோர் வந்து சேச்சுரேஷன் ஆகும். சேச்சுரேஷன்னா என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது சப்போஸ் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டில் நம்ம வந்து கரண்ட் சப்ளை பண்ணோம் அப்படின்னா, கரண்ட் எந்த அளவு சப்ளை பண்ணுறோமோ அந்த ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஆஃப்டர் சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, இது வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் என்ன தான் கரண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே மெயின்டைன் ஆகும். இது வந்து
இதுக்கு பேர் தான் என்னென்னா சேச்சுரேஷன் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் சேச்சுரேஷன். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம சைக்கிளிங்லேருந்து நம்ம கிளாஸில் டீச்சிங் நடத்துறது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இப்போ சைக்கிள் வந்து என்ன தான் நம்ம வேகமாக ட்ரைவ் பண்ணாலும் குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அதுக்காக நம்ம என்ன தான் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணாலும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து சைக்கிளில் ட்ரைவ் பண்ண முடியாது. அதுதான் என்னது சேச்சுரேஷன். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, சைக்கிளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே அதை வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண முடியாது. அதுதான் சேச்சுரேஷன் பாயிண்ட். இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ கிளாஸில் வந்து நம்ம லெக்சர்ஸ் எடுக்கிறோம். அது வந்து 1 hour 2 hour வேணால் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக எடுத்தோம்னா யாரும் கவனிக்க முடியாது. ஏன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் வந்து சேச்சுரேட் ஆகிரும். அதுக்கு பேர் தான் என்னது சேச்சுரேஷன் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் வந்து டபுள் ஆகுனதுன்னா இது வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதனால் என்ன ஆகும்னா இதோட கரண்ட் வேல்யூ வந்து ரொம்ப ஹை ரேட்டட் வேல்யூ ஆயிடும். எப்படின்னா இந்த மாதிரி, அதாவது கரண்ட்டோட ரேட்டிங் இந்த அளவு தான் இருக்குன்னா இட் ரீச்சஸ் 10 to 15 times ஆஃப் இட்ஸ் ரேட்டட் வேல்யூ. அதாவது 2 ஆம்பியருக்கு தான் இந்த வைண்டிங் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த டபுளிங் எஃபெக்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா 2 ஆம்பியர் இதுக்கு வந்து இந்த வைண்டிங் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் மே ரீச்சஸ் 20 ஆம்பியர். அப்படின்னா என்ன ஆகும், இந்த வைண்டிங் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த டபுளிங் எஃபெக்ட்னால என்ன ஆகுது, இந்த டிரான்ஸ்ஃபார்மரே கெட்ஸ் கோயிங் டு பி டேமேஜ்டு. இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா கரண்ட் இன்ரஷ் ஃபினாமினா. இது தான் என்ன சொல்லுவாங்கன்னா கரண்ட் இன்ரஷ் ஃபினாமினா. அப்புறம் சுவிட்சிங் டிரான்சியன்ஸ். சுவிட்சிங் டிரான்சியன்ஸ்னால் என்னது, இந்த சுவிட்சை t=0 இந்த டைமில் க்ளோஸ் ஆகிறதுனால இவ்வளோ எஃபெக்ட் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த சுவிட்சை வந்து இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணாமல் அட் ω t = π/2 இந்த கண்டிஷனில் இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அட் ω t = π/2 இந்த டைமில் சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் க்ளோசிங் அட் t=0. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ட்டில் ஃபையோட வேல்யூ 0. ஓகே, இது ரெண்டையும் இதுதான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், 0 = 5 max minus cos ω t = π/2. π/2 வேல்யூ என்னது 0. therefore 0 plus k. ஓகே, therefore k = 5 max. இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Substitute k = 5 max in first equation. Then you will get என்ன வரும், 5 = 5 max minus cos ω t plus 0. இந்த k சாரி எஸ் இந்த k வந்து சாரி இது வந்து 0. k = 0. ஓகே, இந்த k டேர்ம் இது வந்து 0 ஆயிரும். அப்போ என்ன ஆகும், இதுதான் ஃப்ளக்ஸோட வேவ் ஃபார்மாக இருக்கும். இதுக்கு எப்படி வேவ் ஃபார்ம் வரும் அப்படின்னா நார்மலாக காஸ் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் ω t அப்படின்னா அதோட வேவ் ஃபார்ம் வந்து அட் 0ல் 1ல் ஆரம்பிக்கும். காஸ் 0வோட வேல்யூ 1, காஸ் 90 காஸ் π/2 வேல்யூ 0. இந்த மாதிரி இருக்கும். இதுதான் காஸ் வேவ் ஃபார்ம். இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் காஸில் இருக்குது. மைனஸ் காஸ்னால் இதோட அப்படியே மிரர் இமேஜ் எப்படி வரும்னா இந்த மாதிரி, இங்கே 1க்கு பதிலாக இங்கே -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். -1 இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இப்படி வரும். ஓகே, இது என்னென்னா நம்ம எப்படி இதை எப்படி மாற்றுறோம் அப்படின்னா 5 = 5 max minus cos ω t. அப்படின்னா என்னது, இங்கே வந்து -5 max. ஏன்னா அட் காஸ் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து -1 மாறும். அப்போ 5 = -5 max. -5 max தான் அது. ஓகே, அப்போ சுவிட்ச் வந்து எப்போ க்ளோஸ் பண்ணணும், அட் t = π/2. switch is to be closed at என்னது ω t = π/2. என்ன இப்போ க்ளோஸ் பண்ணால் இதோட மேக்ஸிமம் எவ்வளோ வரும், -5 max தான் வருது. ஸோ லாஸ்ட் கேஸில் என்ன பார்த்தோம், லாஸ்ட் கேஸில் 2 times of 5 max வருது. இதுதான் என்னது டபுளிங் எஃபெக்ட்.
இந்த டப்ளிங் எஃபெக்ட் எதனால் வந்தது அப்படின்னா at t equal to 0 டைமில் க்ளோஸ் பண்ணதுனால வந்தது. பட் இந்த கண்டிஷனில் எப்போ க்ளோஸ் பண்ணுறோம், t equal to π/2. ஓகே, இதில் க்ளோஸ் பண்ணுறதுனால டப்ளிங் எஃபெக்ட் கேன் பி அவாய்டட். ஓகே, இந்த இடத்துல v1 நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வரைஞ்ச இந்த ஈக்குவேஷன், இந்த டயக்ராம், இந்த கிராஃப் தான் எப்படி இருக்கும், ஆக்சுவலாக இதுதான் π/2. இங்கே பை. ஸோ இந்த மாதிரி வந்துடும். அப்போ இப்போ எங்கே சுவிட்ச் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டண்ட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். t is equal to π/2. அப்போ வோல்டேஜ் எப்போ மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆகுதோ அந்த டைமில் சுவிட்ச் க்ளோஸ் பண்ணால் டப்ளிங் எஃபெக்ட் கேன் பி அவாய்டட். அதான் இந்த ஈக்குவேஷன். ஓகே, doubling effect can be avoided by closing switch when the supply voltage is maximum. அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சப்ளை வோல்டேஜ் எப்போ மேக்ஸிமம் இருக்குன்னா π/2 தான் மேக்ஸிமமாக இருக்கும். இதை தான் அவங்க இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ட்டில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா டப்ளிங் எஃபெக்ட் கேன் பி அவாய்டட். இந்த சென்டென்ஸ் மட்டும் 2 மார்க்கில் கேட்கலாம். ஆக்சுவலாக இது வந்து 8 மார்க் 10 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக டெரைவ் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் 2 மார்க்கில் ஹவு டப்ளிங் எஃபெக்ட் கேன் பி அவாய்டட் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் மட்டும் எழுதலாம். இதில் எல்லா கொஸ்டினையும் டப்ளிங் எஃபெக்ட்னு கேட்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் சுவிட்ச் இன்ட்ரஸ்ட் கரண்ட், இல்லைன்னா கரண்ட் இன்ட்ரஸ்ட் ஃபினாமினா, சுவிட்சிங் டிரான்சியன்ஸ், எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஓகே, அப்புறம் இந்த ஹை ரேட்டட் வேல்யூ 10 to 15 டைம்ஸ் வரும்னு சொன்னல, இது வந்து ஃபார் ஒன்லி ஃபியூ சைக்கிள்ஸ்க்கு தான் வரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் டிரான்சியன்ட் பீரியடுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நார்மல் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஹை டிரான்சியன்ஸ் கரண்ட் வந்து சஸ்டெயினாக இருக்கும். ஓகே, இது வந்து டிரான்சியன்ட் பீரியட். அப்புறம் இது ஸ்டெடி ஸ்டேட் பீரியடில் நார்மல் ஆப்ரேஷன் வந்துடும். பட் என்ன அப்படின்னா இந்த டிரான்சியன்ட் பீரியட்லேயே இந்த வைண்டிங்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் இந்த டப்ளிங் எஃபெக்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தட்ஸ் ஆல் அபவுட் this topic. Thank you.